அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே கூகுள் ஃபார்ம் போட்டு உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த சண்டே டெஸ்ட்டுக்கான ஷெடியூலில் வந்து அந்த 1 வீக் வந்து படிக்கணுன்றத சிலபஸ் நான் அனுப்பிடுவேன். ஸோ அந்த சிலபஸை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் சீரியஸுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். இப்போ கம்மிங் சண்டே வந்து ரியல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து டெஸ்ட் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கம்மிங் சண்டே வந்து டெஸ்ட்டு வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் குரூப்பில் அனுப்பிடுவேன். ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அதே போல் எம்சிக்யூஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 செட் ஆஃப் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 5 புக்லெட் காம்போ. அது 5 புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிக்யூஸ் வந்து 6000 ப்ராப்ளம் 3 புக்லெட்டாக வரும். பாருங்கள், ஒரு புக்லெட் எவ்வளோ பெரிய ஸ்பைரலாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இது போல் 3 புக்லெட் ஸ்பைரல். இது டோட்டலாக 3 புக்லெட் ஸ்பைரல் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 புக்லெட் ஸ்பைரலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6000 ப்ராப்ளம் கவர் பண்ணியிருப்பேன். 10 சாப்டருமே கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஸோ கொஷினு, ஆப்ஷனு, சொல்யூஷன் அது போல் வந்து 10 சாப்டருக்குமே வந்து கம்ப்ளீட்டாக இதுக்கு சொல்யூஷன் போட்டிருப்பேன். ஸோ நீங்களும் இந்த சொல்யூஷனை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி தான் நீங்கள் இதை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியலனா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு கொஷினுமே ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஷின் கேட்கணும். அப்படி தான் கேட்பாங்க. கிவன் ஒன் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டு செகண்ட் சொல்யூஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு செகண்ட் சொல்யூஷனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா y2 = v × y1 சொல்லுவாங்க. y1 வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகே, இப்போ v கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. அப்போ v டேஷோட ஃபார்முலா வந்து e power minus integral pdx divided by y1 square. y1 square தான் நோன் சொல்யூஷன் இல்லைங்களா? ஸோ பியோட வேல்யூ வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எடுத்துப்பீங்க. ஸோ இது போல் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ப்ராப்ளமும் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஃபார்முலா ஐடென்டிட்டிஸும் நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த புக்லெட் வாங்கி வச்சுட்டு டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோஸ் வந்து யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் நிறைய எம்சிக்யூஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸில் கொடுத்துருப்பேன். இந்த இசட்பி வந்து ஃபைனைட் ஃபீல்டுன்றதால இசட்பி வந்து ஃபீல்டு. அப்போது உங்களுக்கு வந்து இதனுடைய கேரஸ்டிக் வந்து ப்ரைமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இன்ஃபைனைட் ஃபீல்டோடைய கேரஸ்டிக் வந்து உங்களுக்கு 0 இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அதே போல் இதனுடைய ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷனோட டிகிரி என்ன வரும் அப்படின்றது கொஷினாக கேட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இதில் வந்து நறுக்காங்க பாருங்கள். லக்ராஞ்ச் ரிமைண்டரு, காட்சி ரிமைண்டரு, அப்புறம் டைலஸ் ஃபார்முலா, லாரன்ஸ் ஃபார்முலா, அப்புறம் மெக்லாரின் சீரியஸு, அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறது. அப்புறம் ஒரு சீரிஸ் வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட், அப்சல்யூட் ரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ பைலினியர் ஃபார்ம்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எவ்வளோ ஏரியா பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோ கொஷின்ஸுமே ரொம்ப தரமாக ரெடி பண்ணியிருப்பேன். இந்த 6000 ப்ராப்ளம் 3 சாப்டருக்குமே, அதாவது 3 புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்குமே கம்பைன் போட்டுருக்கேன். 10 சாப்டர் கொடுத்துருப்பேன். ஸோ 10 சாப்டர் எம்சிக்யூஸ் புக்லெட்டை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஒர்த்துனான்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவ்வளோ ஏரியா கொஷின்ஸுமே வந்து வெறும் 3 புக்லெட்டில் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னா அப்போ எவ்வளோ கண்டென்ட் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன்னு பாருங்களேன். ஓகே, இப்போது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கொடுக்குறேன். இதோ பாருங்கள், இது வந்து பிடிஎஃப் இது வரைக்கும் போட்ட 10 கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டோடைய சொல்யூஷன் எம்சிக்யூ புக்லெட்டாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது 10 கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டுக்குமே சொல்யூஷன் இது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபூரியர் பார்த்தீங்கன்னா அழகாக என்னென்ன ஃபார்முலாவை கோத்ரூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபூரியர் ஒரு கணக்காக வச்சுருப்பேன். அதே போல் பிடி, அதுக்கப்புறம் ஓடி. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு என்னால் கொஷின்ஸை வந்து ரொம்ப டஃப்பாகவும் ஓரளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினாகவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஆர்பி போர்டு எப்படி கிரியேட் பண்ணுவாங்க கொஷின்ஸை அதை பேஸ் பண்ணி நிறைய கேட்டிருக்கேன். நீங்கள் இது பிடிஎஃப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் எவ்ரி வீக் சண்டேக்கான டெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கிளாஸ் கொடுத்துட்டு வந்தேன் இல்லைங்களா யூடியூப்பில். அந்த கிளாஸ் யூடியூப் அப்லோட் பண்ண மெட்டீரியல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மெட்டீரியலாகவே ப்ரொவைட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த புக்லெட்ஸ் வாங்கி படிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்லெட்ஸு. இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கொஷின்ஸுக்குமே சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த புக்லெட்ஸை ரிசீவ் பண்ணி படிங்க. 7 புக்லெட்டாக வரும்போது என்னென்ன புக்லெட் வருன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 7 புக்லெட் கொரியர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. அதில் 3 புக்லெட் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், ஒரு புக்லெட் ஃபார்முலா புக்லெட்டு, ஒரு புக்லெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, அதுக்கப்புறம் இந்த யூடியூப் அப்லோடட் வீடியோஸ் 2 புக்லெட்டு, அதாவது கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் புக்லெட்டு, யூடியூப் அப்லோடட் வீடியோஸ் புக்லெட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 புக்லெட் வந்துடும். ஸோ 7 புக்லெட்டு ஒரு காம்போ ஆஃபரு வித் டெஸ்ட் பேட்சோட. 5 புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரியஸ் கொஷின் புக்லெட்டும் சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொஷின் புக்லெட்டும் யூடியூப்பில் அப்லோட் பண்ண மெட்டீரியலும் வராது. அது வந்து ஒரு 5 புக்லெட் வந்துடும். அப்போ 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 3 புக்லெட்டு, ஒரு ஃபார்முலா புக்லெட்டு, ஒரு சொல்யூஷன் புக்லெட், அது 5 புக்லெட் காம்போ. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுன்றதை சொல்லிவிடுங்க.
அதே போல் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெய்லி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லி டெஸ்ட்டு கொடுத்துருவேன். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து சண்டே டெஸ்ட்டு. ஓகே, ஸோ நான் போகிற வீடியோ பார்த்துட்டு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை எக்ஸாமில் ஜெயிக்க வைக்கும். ஸோ வெறுமனே நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறது, கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுலாம் வந்து அப்ளை பண்ணால் தான் தெரியும். இப்போ நீங்கள் எவ்வளோ படித்து வச்சுருக்கீன்றதை ஒரு இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகே, டெஸ்ட்டு மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் கொஷின் அட்டன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சார் எம்சிக்யூஸ் ஓகே, எனக்கு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் புரியுது, எனக்கு ஓகே தான் சார், ஆனால் கொஞ்சம் மெட்டீரியலும் வேணும், சாப்டர் வைஸ் படிக்கிற மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கா? அதுவுமே அவைலபிளாக இருக்குது. ஃபுல் செட்டாக வந்துடும். மொத்தமாக அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 kg கிட்ட பார்சல். அது ஃபுல் செட்டு வேணும் அப்படின்னா 30 kg கிட்ட வரும். இந்த 7 புக்லெட்டு ப்ளஸ் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் சேர்த்து ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி போர்டு சொல்யூஷன் புக்லெட் மொத்தமாக அனுப்பிடுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 kg பார்சல். அப்போ எவ்வளோ பெரிய பார்சல் பாருங்கள். அது மெட்டீரியலே 30 kg கொடுப்பீங்களா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு 2 பேஜ் 3 பேஜ் புக்லெட்லாம் இல்லை, கொடுத்தா அப்படியே நறுக்காக இருக்கணும், அதை பார்த்தாவே மிரண்டுறணும், அந்த அளவுக்கு இருக்கும். அதை படிச்சுட்டா நீங்கள் மேக்ஸ் என்னன்றது தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால் அந்த புக்லெட்டை வாங்கி படிங்க. ஓகே, இப்போது யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ரியல் அனாலிசிஸில் ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலாக கேட்குற கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கன்சிடர் சீரியஸ் சம் இஸ் இன் n from 1 to infinity minus 1 whole power n root n divided by n plus 1. இந்த சீரியஸ் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி, கண்டிஷனலி கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், ஆசிலேட்டர்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சீரியஸ் வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் இருந்தால் சமேசன் n from 1 to infinity mod an வந்து கன்வர்ஜ் ஆகணுங்க. இது வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸோடைய டெஸ்ட்டு. எந்த ஒரு அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் சீரியஸும் கன்வர்ஜ் ஆகிடும். இதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்ரி அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் சீரியஸ் இஸ் கன்வர்ஜஸ். ஓகே, கண்டிஷனலி கன்வர்ஜன்னா mod n சமேசன் n from 1 to infinity mod an வந்து டைவர்ஜ் ஆகும். இது வந்து டைவர்ஜ், கன்வர்ஜ் ஆகாது, டைவர்ஜ் ஆகும். ஓகே, அப்போது இந்த கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது இந்த சீரியஸ் வந்து எப்படி இருக்குன்னா, சமேசன் n from 1 to infinity minus 1 whole power n an ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா an வந்து டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0. ஏன்னா உங்களுக்கு an பார்த்தீங்கன்னா √n divided by n plus 1. அஸ் லிமிட் n tends to infinity அப்ரோச் பண்ணும்போது இது கண்டிப்பாக எங்கே அப்ரோச் ஆகும்? 0க்கு அப்ரோச் ஆகும். ஸோ an டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0 தான் இந்த ஆல்டர்னேட்டிங் சீரியஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜஸ் கண்டிஷனலி. அப்போ கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்றது இங்கே கரெக்ட். ஓகே, அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் வராது. ஏன்னா நீங்கள் அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் போடுறீங்கன்னா √n divided by n plus 1 போடுவீங்க. இதோட அப்ராக்சிமேஷன் வந்து சமேசன் 1/√n மாறும். ஏன் அப்படின்றத சொல்கிறேன். 1/n plus 1 வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் 1/n. அப்போ √n மல்டிபிள் பண்ணும்போது √n/n வரும். ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 1/√n வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த என்டையர் சீரிஸ் வந்து அப்சல்யூட் டேர்ம் வந்து பவுண்டட் பை 1/√n ஆகுது. அப்போது கம்பாரிசன் டெஸ்ட் படி அது டைவர்ஜ் ஆகிடும். ஓகே, பட் உங்களுக்கு லிபனஸ் டெஸ்ட் படினாகும் an is பாசிட்டிவ் டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0 வந்தால் தி சீரியஸ் கன்வர்ஜஸ் கண்டிஷனலி. ஸோ எவ்வளோ கீ பாயிண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதாங்க, இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுமே நான் வந்து சொல்யூஷன் கொடுத்தது இப்படி தான் இருக்கும். சாதாரணமாக சொல்யூஷன் கொடுக்கல. ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். மேக்ஸ் படிக்கணும்னு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க, போஸ்டிங் வாங்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த எம்சிக்யூஸ் வந்து அவ்வளோ லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சிலபஸில் என்னவோ அதுதான் கவர் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சமேசன் n from 2 to infinity minus 1 whole power n into 1/log n. இதுவுமே உங்களுக்கு அது கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் தான். இதுவும் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? சமேசன் n from 2 to infinity minus 1 whole power n an ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களுடைய an வந்து 1/log n. ஸோ 1/log n as limit n tends to infinity இது எங்கே போகும்? 0க்கு அப்ரோச் ஆகும். அப்போ டிக்ரீஸ் ஆகுது, கன்வர்ஜஸ் டு 0. அப்போ கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் பை லிபனிஸ் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகே, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரியஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். உங்களுடைய ஏஎன் பார்த்தீங்க அப்படின்னா 1/n² into 3 power n. ஸோ mod an பவர் 1/n போடுறீங்க. அப்போ 1/n² பவர் 2n into 1/3 வரும். ஏன்னா இது 3 power n இல்லைங்களா? 3 power n-க்கு nth ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 3 வந்து நிற்கும். இப்போ லிமிட் n tends to infinity இது வந்து அப்ரோச் டு 1 into 1/3. இது ஆக்சுவலாக 1/r. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ என்ன? 3. இந்த சுப்ரீம் வேல்யூ வந்து 1/rங்க. 1/r equal to லிமிட் சுப்ரீமம் mod an whole power 1/n. இது வந்து ஆக்சுவலாக 1/r டினோட் பண்ணுவோம். லிமிட் வந்து 1/3. அப்போ ஆரோட வேல்யூ வந்து ரெசிப்ரோக்கலாக பார்க்குறீங்க 3. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? தேர்ட் ஆப்ஷன். அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே வருவேன். சார் இந்த கொஷின் PDF எனக்கு வேணும், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணு, குரூப்பில் இதை போஸ்ட் பண்ணுறோம். யாரெல்லாம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்களோ அது இது குரூப்பில் டெஸ்ட் பேட்சில் போயிடும். ஓகே, அடுத்து இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பாருங்கள். சமேசன் n from 1 to infinity minus 1 whole power n x plus 1 whole power n divided by n. இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க. ஸோ nth டேர்ம் an பார்த்தீங்கன்னா -1 whole power n divided by n.
மாடு ஏஎன் பார்க்குறீங்க 1/n, மாடு ஏஎன் ஹோல் பவர் 1/n பார்க்குறீங்க. ஸோ 1/n டு தி பவர் 1/n. அப்போ லிமிட் அடுத்து எங்கே போகும்? 1 கன்வெர்ஜ் ஆகும். அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1. இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் போட்டாங்கன்னா மாடு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தென் ஆர். இதான் வந்து இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸு. இப்போ மாடு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் வந்து -1, அப்போ +1 ஆகிடும், விச் இஸ் லெஸ் தென் 1. அப்போ -1 லெஸ் தென் எக்ஸ் +1 லெஸ் தென் 1ன்னு வந்துடும். ஸோ -1 ஆட் பண்ணுங்கள், -2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு வந்து கன்வெர்ட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னது? -2, 0. புரியுதுங்களா? பட் என் பாயிண்ட்டில் லிமிட் கன்வெர்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என் பாயிண்ட்லேயே உங்களுக்கு -2ல் வந்து டைவர்ஜ் ஆகும், 0ல் கன்வெர்ஜ் ஆகும். 0 போட்டு பாருங்களேன். ஸோ சம்மேஷன் n from 1 to infinity. இதில் 0 போட்டிங்கன்னா கிடைக்கும் -1 whole power n divided by n times 0 + 1 whole power n. இது வந்து ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் டெஸ்ட்டில் கன்வெர்ஜ் ஆகிடும். -2 போட்டிங்கன்னா டைவர்ஜ் ஆகிடும். என்ன ரீசன் போடுங்க? -2 போடுங்க. ஸோ -2 + 1 whole power n, இது வந்து -1 whole power n கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு -1 whole power n இருக்குது. அப்போ -1 whole power 2n 1ன்னு ஆகிடும். அப்போ சீரிஸ் வந்து 1/n கன்வெர்ஜ் ஆகிடும். அப்போ டைவர்ஜ் ஆகுது. அப்போ என் பாயிண்ட்டில் கன்வெர்ஜ் ஆகலை, ஒரு என் பாயிண்ட் டைவர்ஜ் ஆகுது, ஒரு என் பாயிண்ட் கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னா ஸோ எந்த ஆப்ஷன் போகணும்? -2, 0. ஓகே. ஸோ கன்சிடர் த பவர் சீரிஸ் சம்மேஷன் n from 1 to infinity n factorial divided by n to the power n. இது ரேஷியோ டெஸ்ட் போட்டுக்கணும். an + 1/an போட்டிங்க அப்படின்னா ஸோ an + 1 வந்து n + 1 factorial divided by n + 1 whole power n + 1 வந்துடும். அதே போல் an பார்த்தீங்கன்னா n factorial divided by n வந்து நிற்கும். ஸோ அப்போ நீங்கள் இதை போட்டு சிம்ப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து இந்த டேர்ம்ஸ் வந்துடும். ஸோ இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது? 1/e × 1ன்னு வரும். ஸோ 1/e. அப்போது இது வந்து லெஸ் தென் 1. அப்போ லெஸ் தென் 1, அதாவது உங்களுடைய an + 1/an இருக்கு இல்லையா, இது வந்து லெஸ் தென் 1 இருந்தால் கன்வெர்ஜ் ஆகும், கிரேட்டர் தென் 1 இருந்தால் டைவர்ஜ் ஆகும், ஈக்குவல் டு 1 இருந்தால் டெஸ்ட் ஃபெயில் ஆகிடும். ஓகே. ஸோ அதுபடி இந்த சீரிஸ் வந்து கன்வெர்ஜஸ் அப்படின்றது தெரியும். ஸோ அப்சல்யூட் கன்வெர்ஜென்ஸ் ஆல்வேஸ் கன்வெர்ஜென்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இதுதாங்க. அடுத்து இந்த சீரிஸ் டெஸ்ட்டு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். இதே ஃபார்மேட்டில் போடுங்க. -1 whole power n n divided by e power n. இது கண்டிஷனலி அப்சல்யூட்லியான்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ பாருங்கள், இந்த டெஸ்ட்டுமே நீங்கள் போடுங்க. -1 whole power n log n divided by n. இதுக்கு என்ன வரும்? இது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. ஒரு சீரிஸோடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆராக இருந்தால் இங்கே ஸ்கொயரோ கியூபோ கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்பாங்க. √r. அவ்வளோதான் ஷார்ட்கட். இப்போ கியூப் கொடுத்தா கியூபிக் √r, n கொடுத்தா n√r. இது பாருங்கள், x to the power 2n போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இது போல் நிறைய கொஷின்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். முக்கியமாக நீங்கள் எம்சிக்யூஸ் வாங்கிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் மிஸ் பண்ணுறாதீங்க. எவ்ரி வீக் சண்டே கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் போட்டுருவேன். அதே போல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு கொடுத்துருவேன் தனியாக. டெஸ்ட் பேட்ச் வந்துடும். இந்த உங்களுக்கு 5 புக்லெட் காம்போவா 7 புக்லெட் காம்போவா அதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக யோசிக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் பாருங்களேன். இந்த பிரின்சிபல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து அவ்வளோ நீட்டாக காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் கேட்டிருக்கேன். பேசிக் நம்பர் தியரி, இது ஃபுல்லாகவே நம்பர் தியரி தான். பேசிக் நம்பர் தியரி ஃபஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரியில் வர கான்செப்ட் தான் இது எல்லாமே. ஓகே. ஜென்ரல் வேல்யூஸ், பிரின்சிபல் வேல்யூஸ் இதெல்லாம் வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்? வீடியோ பார்த்துக்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற கிளாஸஸ் தான். ஒவ்வொரு நாளும் நோட் வச்சுட்டு தான் கிளாஸ் கவனிக்கணும். ஒவ்வொரு ஃபார்முலாவும் எழுதுங்க. என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு ஒன்று நோட் போட்டு எழுதுங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.